வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனவரி 15ஆம் தேதியோடு வைத்தியர் அர்ஜுனா அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டு விடுமா? இதுதான் இன்று பிரதான கேள்வியாக ஊடகங்களில் தலைகாட்டி கொண்டு இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முன்னுரிமைக்கு கொடுக்கக்கூடாத ஒரு விளம்பரத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டுவிடும் என்கின்ற செய்திக்கு கொடுப்பதின் பின்னணி என்ன? வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு நகைச்சுவை நடிகராக அரசியல் களத்தில் அடையாளப்படுத்துவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் தொலைநோக்கு சிந்தனை என்ன? இவைகளை மையப்படுத்திய கேள்விகளோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேர்தலில் நின்ற பொழுது, அவர் தேர்தல் களத்தில் நிற்கிறார் என்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அந்த வாக்குச்சாவடியில் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருவர் பகிர்ந்து கொண்டதாக ஒரு செய்தி சொல்கிறார்கள். அந்த செய்தி என்னவென்றால், நீ யாருக்கு வாக்களிக்கப் போகிறாய்? நான் ஊசிக்கு வாக்களிக்கப் போகிறேன் என்று இன்னொருவர் குறிப்பிடுகின்றார். ஏன் ஊசிக்கு வாக்களிக்கப் போகிறாய் என்று கேட்டபொழுது, அவர் நகைச்சுவைக்கு நமக்கு பஞ்சமாக இருக்கிறது, ஊசிக்கு வாக்களித்து விட்டால் நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது என்ற கருத்தை பதிவிட்டார் என்ற ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டு ஒரு இணையதளம் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது. இந்த இணையதளத்தை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் உண்டு. இப்பொழுது அதை குறித்த செய்திகளுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த இணையதளம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், வைத்தியர் அர்ஜுனா ஒரு நகைச்சுவை நடிகராக, அரசியல் களத்தில் ஒரு நகைச்சுவை நடிகராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை அது வலுவாகவே எடுத்து வைக்கிறது. எதற்காக இவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு நகைச்சுவை நடிகராகவும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராகவும் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள் என்கின்ற பொழுது நாம் யோசிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்தவித அச்சமும் இன்றி, அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, எந்தவித பயமுமின்றி தான் மனதிற்குள் நினைத்த விடயத்தை அழுத்தமாகவே எடுத்து வைத்து விடுகிறார். இங்கு அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்பதை அவர் எடுத்து வைத்த பின்புதான் பலர் பதபதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். யாழ் மருத்துவமனையில் பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கிறது என்பதை அவர் எடுத்து வைத்த பின்புதான் பலர் யோசிக்க நினைக்கின்றார்கள். ஆனால் அதை குறித்து பேசிவிட்டால் நமக்கு அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகை சார்ந்த விடயங்கள் பறிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஐயத்தில் அவர்கள் அமைதி காத்து விடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயத்தில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு அரசியல் கோமாளி என்கின்ற அடையாளத்திற்குள் தமிழ் இணையதளங்கள் கொண்டு செல்வதற்கான நோக்கங்கள் என்ன? இதை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் இயக்கத்தை மையப்படுத்தி அவர்கள் செயல்பட்டதாக தங்களை காட்டிக்கொண்டார்கள். அதன் பின்பு அந்த இணையதளங்கள் வேறொரு இடத்திற்கு கைமாறப்படுகிறது. அப்படி கைமாறப்பட்டவர்கள் அதை வாங்கி கொண்டவர்கள் அரசு சார்ந்தவர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு தங்களை வளப்படுத்துவதற்கான களத்தை எடுக்கிறார்கள். இப்படி வளப்படுத்துவதற்கான களத்தை எடுத்தவர்கள் இப்பொழுது அரசு சார்ந்த பல விடயங்களை வெளியே கொண்டு வருவதற்குரிய முயற்சியை இந்த அர்ஜுனா எடுத்து விட்டால் தாங்கள் சார்ந்த முகமூடிகளும் கலருவதற்கான வாய்ப்பு வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில் அரசியல் கோமாளி என்கின்ற அடையாளத்தை வைத்தியர் அர்ஜுனாவுக்கு சூட்டி மகிழ்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இது ஒருபுறம் இருக்க, அர்ஜுனாவின் மீது வழக்கு. இந்த வழக்கு எதை மையப்படுத்தி இந்த வழக்கு போடப்படுகிறது என்றால், ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடியவர் ஒரு தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால், அது நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய பதவியை, அந்த அரசாங்க பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் தேர்தலில் நிற்க வேண்டும். இது அரசியல் சாசனம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்து தேர்தல் களத்தில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த வேளை வரை அவர் தான் பதவி வகித்து கொண்டிருந்த அரசாங்க பதவியை விட்டு அவர் விலகாமலே பயணித்து கொண்டிருந்தார். எனவே அவர் எப்படி தேர்தல் களத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒசல்லா ஹராத் என்கின்றவர் ஒரு வழக்கை பதிவு செய்கின்றார். இந்த வழக்கு நீதிபதி சோபித் ராஜா கருணா அவர்கள் முன்னிலையிலும் மகோன் கொவல்லா அவர்கள் முன்னிலையிலும் இந்த வழக்கு வருகின்றன. இந்த வழக்கிற்கான விசாரணை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த விசாரணையின் அடிப்படையில் வைத்தியர் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் தன்னை ஆஜர்படுத்தி அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் பதிவிட்டிருக்கிறது. வைத்தியர் இங்கு தெளிவான ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டால் நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு பெரிய வேகம் காட்டுவதற்கான களம் இருக்காது. ஆனால் இதனை ஒரு பிரதான செய்தியாக கொண்டு வந்து வைத்தியருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படுகிறதா என்கின்ற செய்தியை கொண்டு வருவதின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்றால், எப்படியாவது வைத்தியரை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். அப்படி வெளியேற்றிவிட்டால் வைத்தியர் பல விடயங்களை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதும் வளர்ச்சி கூட்டங்களில் பேசுவதும் தடுக்கப்பட்டுவிடும். அரசுகளோடு, அரசு சார்ந்தவர்களோடு, அதிகாரிகளோடு இணக்கமாக பயணித்து தங்களுக்கான சுயசார்ந்த விடயங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கின்ற கணக்கீட்டில் வைத்தியருக்கு எதிரான களம் மிக வேகமாக வேலை செய்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. இங்கு நான் வைத்தியரை இவர்கள் குறிப்பிடுவது போல அரசியல் கோமாளி என்று தான் பார்க்கின்றேன். காரணம், நான் ஏன் பார்க்கிறேன் என்பதை நான் அடுத்து சொல்லக்கூடிய விடயத்தில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தெனாலிராமனை மையப்படுத்திய செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த தெனாலிராமன் ஒரு அரசியல் கோமாளி. ஆனால் இந்த தெனாலிராமனுக்கு இருந்த அறிவு அந்த மன்னனுக்கு கிடையாது. பல விடயங்களில் மன்னன் தன்னுடைய தீர்ப்பை எழுதுவதற்கு தெனாலிராமன் எதை சொல்கிறான் என்பதை கேட்டுதான் தீர்ப்பெழுதினான் என்பதுதான் வரலாறு. அதுபோலத்தான் இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே தன்னுடைய அறிவு சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை பகிர்ந்து மக்கள் சார்ந்த நலத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு களம் அமைத்திருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் உண்மையிலே தெனாலிராமன் போன்ற ஒரு அரசியல் கோமாளிதான் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் அமையும் என்பதாகத்தான் நம்மால் சொல்ல முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுந்திருத்து நின்றாலே அது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்றால் அங்கு மக்கள் பிரச்சனை பேசப்படுகின்ற ஒரு களத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இன்று தமிழ் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியாவது நாமும் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேச வேண்டும், இல்லை என்றால் மக்கள் நம்மளை தவறாக நினைத்து விடுவார்கள் என்கின்ற அச்சத்தில் அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு இப்பொழுது முனைப்பு காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா என்பது நாம் புரிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. விமர்சனங்கள் தொடர்ச்சியாக ஒருவன் மீது வைக்கப்படுகின்ற பொழுது அவன் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்பதுதான் ஒரு தத்துவ ஞானி வைத்திருக்கக்கூடிய கருத்து. இன்று வைத்தியர் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற விமர்சனம், வைத்தியர் மீது தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற கருத்துகள், வைத்தியர் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற ஒருவித பொறாமையின் வெளிப்பாடுகள், இது வைத்தியரை வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி கொண்டு செல்கிறது. கண்டிப்பாக மக்கள் சார்ந்த களத்தில் வைத்தியர் தன்னுடைய கருத்துக்களை இன்னும் அழுத்தமாக பதிவிட்டு தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டே இருப்பார் என்பது நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியரை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள், வைத்தியர் போன்றவர்கள் வருகின்ற மாகாண சபை தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ் புறத்தில் ஏற்படுத்துவார்கள் என்பதுதான் இன்று இலங்கை அரசியல் களம் எழுதியிருக்கக்கூடிய சாசனம். நன்றியுடன் இன்பா.